இப்போ KN நேரு மீது இப்போ ஒரு 800 கோடி அவரோட துறையில் ஊழல் அப்படின்னா இதெல்லாம் என்ன செய்தியை சொல்லும், இல்லை இது என்ன மாதிரியான தாக்கத்தை திமுகவுக்கு ஏற்படுத்தும்? தாக்கத்தை திமுகவுக்கு ஏற்படுத்துமான்னு தெரியாது. பட் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு பெரிய பணம் குறிப்பிட்ட ஒரு 11 பேர்கிட்ட அல்லது ஒரு மன்னராட்சிக்குள்ளே போய் மாட்டுக்குச்சுன்னு சொன்னால் அவங்களால என்ன வேண்டுமானாலும் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் அறிமுகத்திலே சொன்னேன், ஆட்சியில் இவங்க வைத்து கொண்டிருந்தால் ஊழல் செய்கிறாங்க, ஆட்சியில் இல்லைன்னா அதை ரெட்டிப்பாக்குவதற்கும் 3 விதமாக கொண்டு போகிறதுக்குமான வேலைகளை செய்கிறாங்க. இதுதான் ஆபத்தானது. திமுகங்கிற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் ஆபத்துங்கிறது வெவ்வேறு விதமாக தொடருங்கிறத தான் நம்ம சொன்னோம். ஓகே, இது எதுக்கு நான் அந்த ஈடியை பற்றி உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இது ஏதோ ஒரு ரைடு நடக்குது, அந்த ரைடின் மூலமாக நேரு ஐயா பிடிச்சிட்டாங்க, 4 நாள் செய்தி ஆகுது. அவர் நேரு ஐயாவும் ரொம்ப ஜாலியாக பேசுகிறாரு. 3 விஷயம் பேசியிருக்காரு இப்போ நேற்றுக்கு முந்தானத்துக்கு மட்டும். என்னென்னா, இந்த ரைடெல்லாம் எலெக்ஷனுக்காக நடக்குதுங்க, எங்களை திமுக மிரட்டுறதுக்காக பண்ணுறாங்க. எப்படி மிரட்ட முடியும்? இப்போ நான் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கத்தியை வச்சுக்கிட்டு உங்களை மிரட்டலாம். அந்த குழந்தை யாரதாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறத செய்வீங்க. வேறு எப்படி உங்களை நான் மிரட்ட முடியும்? நீங்கள் செய்த தவறுகளை வைத்து தான் நான் மிரட்ட முடியும். கேள்வி நேரு ஐயாவுக்கிட்டே வைக்கலையே, டிஜிபி கிட்ட தான் நம்ம என்ன கேட்டிருக்கிறோம், ஐயா இதுக்கு நீங்கள் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்கன்னு சொல்கிறோம். அரசு தமிழக அரசின் காவல்துறை உயரதிகாரிக்கிட்ட இடி என்ன சொல்லுது, ஐயா இந்த மாதிரி ஒரு ஊழல் நடந்திருக்கு, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்க, இவ்வளவு தானே சொல்லியிருக்கு. அதுக்கு தானே நீங்கள் பதில் சொல்லணும். செய்யறேன் செய்யலை, இது உழந்ததில்லை, இது கேஸே இல்லை, நேரு ஒரு மகான் அப்படின்னு யார் பேசணும்? காவல்துறை தானே பேசணும். அதை விட்டுட்டு நேரு ஐயா அதுக்கு பதில் சொல்கிறாரு. நம்பர் 1. உடனே சம்பந்தமே இல்லாமல் அவர் எஸ்ஐஆருக்கு போகிறாரு. எஸ்ஐஆருக்கு போயிட்டு இஸ்லாமியர் வாக்குகள் எல்லாம் போயிடும்னு ஒரு கருத்தை உங்கள்கிட்ட சொல்கிறார், தற்காத்துக்கிறதுக்காக. மடை மாத்துறாங்களே? மடை மாற்றுறது இல்லை, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக. அதாவது ஏதாவதுனா பாருங்கள், இஸ்லாத்தவர்களுக்கு காவலனே நான் தான், 888 கோடி நான் ஊழல் செய்தாலும் உங்களை தான் காப்பாற்ற போகிறேன், இதுதானே மறைமுகமாக வர்ற அந்த கருத்து. இது எல்லாம் தான் திமுக ஆபத்து. திமுகங்கிற ஒரு கட்சி ஒரு நாட்டில் இருக்கிறதுனால வரக்கூடிய ஆபத்துக்கள். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், காங்கிரஸ் ஊழல் செய்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். 60 வருடம் ஒரு ஆட்சியில் வெவ்வேறு விதமாக இருந்ததுன்னா அந்த கட்சி ஊழல் செய்வது யதார்த்தம் தான், அப்படியே வச்சுப்போம். ஆனால் 2004லேருந்து 14 வரைக்கும் நடந்த ஊழல் இருக்கிறதுலே மோசமானது.